எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இவர்கள் தேவனுக்காய் நிற்கிறார்கள். இதுதான் சாட்சி. எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானமான பள்ளத்தாக்குகள் அவர்கள் நடந்தாலும் அவர்கள் தேவனுக்காய் இருக்கிறார்கள். இதுதான் சாட்சி. இதுதான் சாட்சிங்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுலும் சீலாவையும் கொண்டு சிறைசாலையில வைத்தார்கள். அங்கே தேவனை துதித்து பாடினார்கள். ஏன் அவர்கள் லக்ஸரி கார்ல அப்படி ரொம்ப ஆடம்பரமா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிறைசாலையில கொண்டு தேவையே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லுவார்கள், தேவன் உங்களை ரட்சித்துட்டார், தேவன் உங்களை தொட்டுட்டார், இனி உங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாடில்லை, வேதனை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா கொப்பரையில வந்து உட்கார வைக்க போறாருன்னு சொன்னா நம்பாதீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் இந்த பூமியில நாம்